பிளெயின் கேக் இதை சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஏன்னா க்ரீம் கேக்கில் பலவிதமான பஞ்சாயத்து, அதை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியும் வீடியோ போட்டோம். இப்போ பிளெயினாக இருக்கக்கூடிய இந்த கேக்கை சாப்பிடலாமா அப்படின்ற மாதிரி கேள்விகள் வந்துருந்துச்சு. இதில் இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதை வச்சு சாப்பிடலாமா வேணாமா அப்படின்றத நீங்களே முடிவெடுத்துக்கங்க. ஓகே, இது பிளெயினாக இருக்கு அப்படின்றதுனால இதில் 100% இயற்கை மூலப்பொருட்களால் ஆனது அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. இதுலேயும் ரிஃபைன்டு மைதா, ரிஃபைன்டு பாம் ஆயில், ரிஃபைன்டு சுகர் அண்ட் அது போக கொஞ்சம் பால், முட்டை இந்த மாதிரி விஷயங்கள் தான் சேரும். ஆனால் க்ரீம் கேக்கோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அதில் சேரக்கூடிய ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர், கலரு, அப்புறமா அதிகப்படியான சுகர் இதில் கம்மி ஆகுது அப்படின்றதுனால, அது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயம் சேச்சுரேட்டட் ஃபேட் அண்ட் ட்ரான்ஸ் ஃபேட், இது ரெண்டுமே அதை கம்பேர் பண்ணும்போது இதில் கம்மியாக இருக்கும். ஸோ அந்த வகையில் இது ஒரு பெட்டரான ஆப்ஷன் சொல்லலாம். பட் அதுக்காக இது அதிக அளவில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுவும் உடலுக்கு தீங்காக தான் போய் முடியும். அளவாக எப்பயாவது 1-2 சாப்பிட்றதுல எந்த பிரச்சனையும் இல்லை. கட்டாயமாக உங்களுக்கு கேக்கு தான் வாங்கணும், சொந்தக்காரங்க வீட்டுக்கு கேக்கு தான் வாங்கிட்டு போய் கொடுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் க்ரீம் கேக் வாங்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரியான பிளைன் கேக்கை ப்ரிஃபர் பண்ணலாம். மற்றபடி இது ஒரு சத்தான உணவுப் பொருளும் கிடையாது, இதுக்கு நான் சப்போர்ட் பண்ண போகிறதும் கிடையாது.